வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கார்டன் ஜெர்மனி. இன்றைக்கு நான் என் ஃப்ரெண்ட் கங்கா அந்த கெஸ்ட் ஹவுஸில் நிற்கிறேன். அது நிகாம்பில் இருக்குது. ஏர்போர்ட்டில் இருந்து கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர். அங்கே தான் தங்கி நிற்கிறேன். அவற்றை வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பூக்கண்டுகள், கருவேப்பிலை மரம், வெற்றிலை மரம், இப்படி எல்லாமே இருக்குது. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இன்றைக்கு கொஞ்சம் மரங்களில் ஒரு சின்ன சின்ன கிளைகள் துண்டுகளை வெட்டி கொண்டு வளர்க்க போகிறேன். அதை எப்படி மண்ணில் வச்சு அதை வேர் உருவாக்குறதுன்றதை இன்றைக்கு செய்து பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸோரா ஒவ்வொரு கலரில் இருக்கிறார். இதில் கொஞ்சம் கிளைகளை வெட்டி, அதாவது சின்ன சின்ன கட்டிங்ஸாக வெட்டி கொண்டு அதை எப்படி நாங்கள் வளர்க்குறேன்னு பாவம். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் கருவேப்பிலை மரம் உண்மையிலேயே நல்ல வாசமாக இருந்துச்சு. தொடவே கையில் எல்லாம் கண்ணீரமாக மணந்து கொண்டே இருந்தார். சின்ன மரம் தான், ஆனால் நல்ல செழிப்பாக வளர்ந்துருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய வச்சுருக்கிறார். 4-5 மரம் நிற்குது. உண்மையிலேயே நல்ல வாசமாக இருந்தது. இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் வெற்றிலை மரம், வெற்றிலை அப்படியே சும்மா கொடியாக படர்ந்து அப்படியே மேலே போய் கொண்டிருக்கிறார். பார்த்திங்கன்னா சொன்ன எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்கண்டு, நல்ல உயரமாகவும் மேலே மரம் எல்லாம் படர்ந்து கொண்டிருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இதில் ஒவ்வொரு சின்ன சின்ன துண்டுகள் எல்லாம் வெட்டி, எல்லா கொப்பிலையும் ஒவ்வொரு சின்ன துண்டுகள் எடுத்து கொண்டு நாங்கள் அதை வளர்ப்போம். வாங்க பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸோரா, வெற்றிலை கொடி எல்லாம் வெட்டி கொண்டு வச்சுருக்கிறேன். இப்போ கருவேப்பிலையும் வெட்டுவோம், கருவேப்பிலை மரம் வெட்டுவோம். முதல்ல இப்போ இதுகளை எடுத்து என்ன மாதிரி சின்ன சின்ன துண்டாக வெட்டி அதை எப்படி வளர்க்குறதுன்றதை பார்ப்போம். இதில் ஒரு பூ ஒவ்வொரு கலரில் இருக்குது பூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எடுத்து ஒவ்வொரு சின்ன சின்ன துண்டுகளாக இதை வெட்டி எடுப்போம். கிட்டத்தட்ட ஒரு 15 சென்டிமீட்டர் ஆகும் மேக்ஸிமம் வெட்டினா காணும். நீங்கள் பெருசாகவும் வெட்டலாம், ஆனால் பெருசாக வெட்டினா வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு 15 20 சென்டிமீட்டர் மேக்ஸிமம் இருக்கணும். இப்போது ஒவ்வொரு கிளைகளை வெட்டைக்கும் நாங்கள் கவனமாக இருக்கணும். சில விஷயங்கள் கவனிக்கணும். இல்லைன்னு சொன்னால் பெருசாக வளர்கிறது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். கிட்டத்தட்ட உங்களோட அந்த ஒவ்வொரு கிளையும் கிட்டத்தட்ட ஒரு பென்சில்ன்ற மொத்தத்தில் இருந்து எங்களோட பெருவிரல் மொத்தம் அளவுள்ள கட்டைகளை பார்த்து தான் வெட்டணும். இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஆகலும் மெல்லிசை வெட்டினாலும் வளராது, அழியிடும். அல்லது மொத்தமாக வெட்டினா கொஞ்சம் நாள் செல்லும், ஆனால் கஷ்டம், அது வளர்கிறதும் கொஞ்சம் கஷ்டம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் துண்டு துண்டாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி 15 20 சென்டிமீட்டர் அளவு கட்டையாக வெட்டிட்டு, மற்றது ஒவ்வொரு கட்டிங்ஸும் மண்ணில் தாக்குற பக்கம் ஒரு 45 டிகிரி சரிவாக வெட்டணும். அப்படி வெட்டுறதால தான் நிறைய வேர் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவேப்பிலை தண்டுகள் எல்லாம் வெட்டி எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்குது. 45 டிகிரி சரிவாக வெட்டி இருக்குது பாருங்க. மற்றது பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொன்றும் பென்சில்ன்ற மொத்தத்திலேருந்து எங்களோட விரல் அளவு மொத்தம் தான் இருக்குது. இப்படி வெட்டுறதால நிறைய சான்ஸ் இருக்குது வளர்கிறதுக்கு. ஓகே, இப்போ நான் இது இந்த மரத்தை வளர்க்குறதுக்கு பார்க்குற குருமண் தான். வேறு எந்த பசலை மண்ணோ எதுவுமே தேவையில்லை. அவர் வேர் வைக்கிறதுக்கு முக்கியமாக இதுகள் தேவையில்லை. தனியாக குருமணல் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டு இப்படி ஒரு வாளியில் போட்டுட்டு நல்லா கழுவணும். முதல் அதுக்குள்ளே இது இல்லாமல் ஃபுல்லாக எல்லாத்தையும் கழுவி எடுத்துக்கொண்டு நிறைய தண்ணியை விட்டு நல்லா கழுவணும். மண் நல்லா மாய்ஸ்டராக இருக்கணும் ஃபுல்லாக எல்லாத்தையும். இது பார்த்திங்கன்னா இது குருமண் தான், அதுக்குள்ளே வேறு எதுவுமே இல்லை. பசலை மண்ணோ அல்லது எதுவுமே கலக்க தேவையில்லை, தனியாக குருமண். நார்மலாக இது தண்ணியிலையும் வளர்க்கையிலும்
நான் இன்னும் தண்ணியில் வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணல. அது நான் ஒரு வீட்டை போன பிறகு நான் செய்து பார்க்குறேன். இது நான் இப்போ சிலோனில் நிற்கிறபடியாக இந்த மெத்தட் சிலோனுக்கு நல்லா பாஸ் ஆகும். என்னென்னு சொன்னால் நான் என்னென்னு சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு. மற்றது வந்து 2வது முக்கியமான விஷயம் வந்து தண்டுகள் வந்து அழுகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் மஞ்சள் பவுடர் அல்லது கருவா பவுடர் அதுகள் யூஸ் பண்ணணும். கீழே வந்து அதை தொட்டு அதில் இதுன்றது என்னென்னு சொன்னால் அதில் நீங்கள் உள்ளி வெங்காயம் ஏதாவது அதில் பிரட்டிட்டு அதுக்குள்ளே வைக்கலாம். இப்படி வைக்கிறதால வந்து அந்த அடித்தண்டு வந்து ஃபங்கஸ் பிடிக்காமலும் அழுகாமல் இருக்கிறதுக்கு தான் இது செய்கிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் மஞ்சள் எடுத்துக்கிறேன். நீங்கள் மற்றதில் ஒன்றும் இல்லாதபடியாக, அதாவது டெமரிக் பவுடர் இதை தொட்டுட்டு வைக்கிறதால அடியில் உள்ள இதுகள் வந்து பூஞ்சனம் பிடிச்சி அழுகி இதண்டாமல் இருக்கும். இது கண்டிப்பாக முக்கியம். இது நீங்கள் செய்யுங்க. ஓகே, இனி 3வது முக்கியமான விஷயம் வந்து டெம்பரேச்சர் ஒரு சரியான முக்கியம். என்னென்னு சொன்னால் குறைஞ்சது 20-25 கிராட்டில் இருந்து 30-35 கிராட் மட்டும் டெம்பரேச்சர் இருக்கணும். சரிதானே? அதுதான் பெரிய இதில் முக்கியமான விஷயம். அந்த டெம்பரேச்சரால் தான் இதில் வேர் வைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. 4வது விஷயம் பார்க்க வேண்டிய என்னன்னு சொன்னால் இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரால் ஃபுல்லாக மூடி வைக்கணும். அப்படி மூடி வைக்கிறதால தான் அந்த உள்ளுக்குள்ளே பிளாஸ்டிக் உள்ளுக்குள்ளே ஈரலிப்பு தன்மை மாய்ஸ்டர் வந்து வெளியில் வந்து இதை வேர் வைக்கிறதுக்கு உண்டுகோலாக இருக்கும். இது வளம் நீங்கள் ஒரு சரியான முறையில் செய்தீங்கன்னு சொன்னால் 100% இதில் வேர் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிதானே? இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா தண்டுகள் எல்லாத்தையும் வச்சாச்சு உள்ளுக்குள்ளே. வச்சா பிறகு இப்படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் இதால் மூடி போட்டு, மற்றது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து நீங்கள் ஒரு வெயில் டிரெக்டாக படாத இடத்துல வைக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெயில் இஞ்சாலே இருக்குது. சரிதானே? இந்த பக்கம் வெயில் அடிக்குது. இப்போ இதில் வைக்கக்கூடாது. நல்ல ஒரு இணலான இடத்துல உதாரணத்துக்கு தாவாரம் என்று சொல்லப்படுற அந்த சைட் வழியை வீட்டின் சைட் பக்கம், அதாவது வெயில் டிரெக்டாக பிடிக்கக்கூடாது. அவ்வளோதான். அது முக்கியமாக பார்த்துக்கொள்ளுங்க. இப்படியான விதிமுறைகளை பயன்படுத்தி தான் அவை வந்து கூட பாம்பளியை வந்து கட்டிங்ஸ்களை வெட்டி நல்ல விலைக்கு விற்று கொண்டிருக்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதில் பார்க்குற எல்லாமே அநேகமான தாவரங்கள் இப்படி கட்டிங்ஸில் வெட்டி வளர்க்கப்பட்ட தாவரங்கள் தான் இதில் விற்று கொண்டிருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், குளிர் நாட்டிலேயும் இதை செய்ய முடியுமான்னு சொன்னால் நிச்சயமாக செய்ய முடியும். இதில் நாங்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து வெப்பமும் வெளிச்சமும் சரியான அளவில் எந்த நேரமும் இருந்து கொண்டிருக்கணும். அது ஒரு 2 நாள் பிழைச்சாலே அது அந்த வேர் வைக்க நாள் செல்லலாம், அல்லது வேர் வைக்காமலே போகலாம். இதுதான் ஒரு பிரச்சனை. வெப்பமும் வெளிச்சமும் சரியாக நீங்கள் இதில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வளர்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து அநேகமாக ஐரோப்பாவில் இருக்கிறவைக்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏனெண்டா நிறைய பேர் வந்து கருவேப்பிலை மரம் வளர்க்குறதுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் கடையில் கருவேப்பிலையா வேண்டியக்குள்ளே அதில் வர ஒரு சின்ன குச்சி எடுத்து இப்படி இதே மெத்தோட்டில் ஆனால் வெப்பமும் வெளிச்சமும் சரியாக நீங்கள் வளர்த்தீங்கன்னு சொன்னால் வேர் வைக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. நான் கூட ஒவ்வொரு வீடியோவும் செய்யக்குள்ள நான் அனுபவித்து அது சக்ஸஸ் ஆனால் தான் அதை நான் வெளியில் விடுவேன். உங்களுக்கு தெரியும். அதே நேரம் அந்த வகையில் இந்த வீடியோவும் அப்படி நல்லா பயன் தந்தபடியாக தான் நான் உங்களுக்கு தரேன். அதால் இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டினை அமர்த்தி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு நிச்சயமாக அடுத்தடுத்த வீடியோ நிறைய பிரயோசனமான வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். இந்த அடுத்த வீடியோவில் ஒரு தாவரங்களை அல்லது இப்படியான கட்டிங்ஸுகளை இன்னொரு நாட்டுக்கு எப்படி பாதுகாப்பாகவும் ஒரு பிரச்சனைகள் தடைகள் இல்லாமல் கொண்டு வரன்றதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். என்று சொன்னால் நான் சில விஷயங்களை பாதுகாப்பாக செய்தால் நாங்கள் கொண்டுரையிலும். அடுத்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த வீடியோ பற்றின விமர்சனத்தை எனக்கு நிச்சயமாக தெரிய தந்தீங்கன்னு சொன்னால் தான் நான் வந்து ஒரு உங்களுக்கு எந்த வகையில் பிடிச்சிருக்கு அல்லது எந்த வகையில் பிரயோசனமாக அமைஞ்சிருக்குன்னு நான் தெரிஞ்சு கொள்ளலாம்.
அதால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை ஜெர்மனிலிருந்து பாலா. நன்றி, வணக்கம்.